ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு, பிரியாணி இலை கொஞ்சம், பட்டை 2, லவங்கம் 3, அந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்களா அது 1, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ் அது 1, அப்புறம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் 2. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முட்டையை இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி சின்னதாக லைட்டாக கீறிக்கோங்க. ஃபுல்லாக கீறினா முட்டை உடஞ்சிடும். அதனால் ரொம்ப லேசாக மட்டும் கீறிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டானால் மசாலா கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூளுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு தேவையான அளவு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரி எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் போட்டு ஒரு 2-3-4 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த மசாலா கருகிரும், ஸ்மெல் அடிக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காது. லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 3-4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் வேணால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல, அந்த மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அந்த வெங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலாவும் இதுவும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அது ஒரு கண்ணாடி பதம் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போகணும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு எப்போ 3-4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேர்த்துக்கு தான் செய்கிறனால 2 அளவாக பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குலைவாக வதங்கி வரணும். அடி பிடிச்சுன்றனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி புதினா இல்லாதனால நான் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா புதினா கொத்தமல்லி 2மே ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை போட்டுட்டு கிளறி விடாதீங்க. அப்புறம் கிளறி விட்டிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். அதனால் முட்டையை போட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ண உடனே விசில் போடாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டு அந்த ப்ரெஷர் வெளியே வரும்போது குக்கர் மூடி விசில் போட்டுக்கோங்க. 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. குலைவாக ஆகாமல் இருக்கும், உதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குக்கரை ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக மேலே புதினா தலை இல்லைனா கொத்தமல்லி 2 எது வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.